அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னுடைய பேர் ஹெகின் ஜான். நான் தூத்துக்குடி பட்டணத்திலே கடந்த 11 ஆண்டுகளாக ஊழியம் செய்து வருகிறேன். இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை கொண்டு வந்திருந்தால் அந்த சாட்சிகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். உங்களுடைய சாட்சிகளை தெரிவிக்கும் போது உங்களோடு கூட நாங்களும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கும். கர்த்தரை நான் இப்பொழுது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் உண்டாகிற எல்லா விதமான நன்மைகளுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது நான் தேவனுக்கு சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அவருக்கே நான் செலுத்துகிறேன். தேவனே இந்த ஊழியத்தின் மூலமாய் இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுவாராக. உங்கள் வாழ்விலும் பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 3 வாரங்களாக எப்படி கவலையை மேற்கொள்வது, எப்படி கவலையிலிருந்து விடுதலை பெறுவது என்பதை குறித்து வேத சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் தியானித்தோம், கவலையிலிருந்து நாம் விடுதலை ஏன் பெற வேண்டும்? ஏனென்றால் கவலை நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு வேதனையை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக கவலை ஆண்டவரோடு இருக்கிற உறவை பாதிக்கிறது. இரண்டாவதாக மனிதர்களோடு நமக்கு இருக்கிற உறவுகளை பாதிக்கிறது. அடுத்ததாக இருதயத்தை ஒடுக்குகிறது. அடுத்தது பரிசுத்தாவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடி ஆவியை முறித்து போடுகிறது. ஆவி முறிந்து போகும்போது நம்முடைய சரீரமும் என்ன செய்கிறது? பலவீனப்பட்டு போய் விடுகிறது. அடுத்ததாக ரொம்ப முக்கியம், கவலை என்பது ஒரு முள்ளை போல நம்மை குத்தி வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போது இதன் நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட வேதனைகளை கவலை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதா இருக்கிறபடியினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். சங்கீதம் 55:22 சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விட்டு. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறதை நாம் வேத வசனங்களிலிருந்து என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, அடுத்ததாக பார்த்தோம், இயேசுவின் சிலுவை பாடு மரணம் எப்படி நம்மை இந்த கவலை என்னும் வேதனையிலிருந்து எப்படி நம்மை விடுதலையாக்குகிறது என்ற சத்தியத்தை பார்த்தோம். அடுத்ததாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எப்படி நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு பாரம் கவலை வரும்போது எப்படி ஜெபத்தின் மூலமாய் அந்த பாரத்தை கர்த்தரிடத்தில் வைப்பது என்று சொல்லி எப்படி அந்த ஜெபத்தை செய்வது என்று சொல்லி நாம் தெளிவாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு அப்படி ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிற அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுகிற அந்த கவலையிலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம் என்று சொல்லி நாம் கடந்த வாரம் வரைக்கும் கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்?
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் பாரத்தை என்ன செய்யிட்டீங்க, வச்சுட்டீங்க. எடுத்துக்காட்டிற்கு அன்னாள் தன்னோட பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டாள். ஆனால் யோசித்து பாருங்கள், அன்னாளுக்கு குழந்தை ஒன்று அடுத்த நாளே என்ன செய்திடல, பிறந்துடல. கொஞ்சம் அந்த அந்த ஜெபத்திற்கு பதில் பெறுவதற்கு சில நாட்கள் அவள் காத்திருந்திருக்கலாம், ஒருவேளை சில மாதங்கள் கூட அவள் காத்திருந்திருக்கலாம். யோசித்து பாருங்கள், அந்த காத்திருப்பு காலத்தில் யோசித்து பாருங்கள், சில போராட்டங்கள் வந்திருக்கும் அவளுடைய மனதில். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் என்ன செய்திருந்திருக்கலாம், வந்திருக்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? நாம் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சாச்சு ஜெபத்தின் மூலம், கர்த்தரிடத்தில் நம்மளோட விண்ணப்பத்தை சொல்லியாச்சு. ஆனால் ஜெபிச்ச அந்த நேரத்துக்கும் ஜெபத்துக்கு பதில் வருகிற அந்த காலத்துக்கும் எப்பொழுதுமே ஒரு கால இடைவேளை என்ன செய்கிறது, இருக்கிறது. பாருங்கள், அந்த கால இடைவேளையில் தான் பாருங்கள் நாம் மிகுந்த போராட்டங்களை என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். என்ன போராட்டம்? கவலையிலேருந்து விடுதலை பெற்றுட்டோம், தேவ சமாதானம் நம்மளை நிரப்பிருச்சு. ஆனால் தொடர்ச்சியாக அந்த அந்த சமாதானத்தில் நிலைத்து நிற்கும் அந்த நிலையில் வாழ்வது, அதற்கு என்ன செய்கிறது, நிறைய போராட்டம் சில நேரத்தில் வருது. பாருங்கள், மனசில் என்ன வருது, என்ன ஒரு நாள் ஆகிட்டு, 2 நாள் ஆகிட்டு, 3 நாள் ஆகிட்டு, 5 நாள் ஆகிட்டு, இன்னும் ஜெபத்துக்கு வந்த மாதிரி பதில் வந்த மாதிரி தெரில, அப்போ நீ கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள், பிசாசு நம்முடைய மனதில் என்ன செய்துறான், பேச ஆரம்பிச்சிடறான். பாருங்கள், அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இப்படி காத்திருக்கும் காலத்தில், ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் காலம் வரைக்கும், அந்த காத்திருக்கும் காலத்தில் எப்படி தொடர்ச்சியாக அந்த பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை அதிலே எப்படி தொடர்ந்து நிலைத்திருப்பது, எப்படி தொடர்ந்து கவலையிலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் தொடர்ந்து எப்படி வாழ்வது, இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், அதற்கு முதலாவதாக ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம், நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படி நாம் கவலையிலிருந்து விடுதலை பெறுவது, அந்த அந்த கவலையிலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் எப்படி நிலைத்திருப்பது, இந்த வாழ்க்கை முறைக்கு ஆபிரகாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்கள், முதலாவதாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு விசுவாச சோதனையை என்ன செய்கிறார், சந்திக்கிறார். என்ன சோதனையை சந்திக்கிறாரு? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை போய் என்ன செய், பலியிடு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச சோதனை என்ன செய்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்பாக வைக்கிறார். யோசித்து பாருங்க, ஆபிரகாம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பயணமாக என்ன செய்கிறான், அவன் கர்த்தர் பலியிடும்படி சொன்ன அந்த மோரியா மலைக்கு என்ன செய்கிறான், செல்லுகிறான். இந்த 3 நாளும் பாருங்கள், ஆபிரகாமுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும் மனதில். அந்த அந்த கவலையின் எண்ணங்கள், பலவிதமான துக்கத்தின் எண்ணங்கள் ஆபிரகாமுடைய மனதை கண்டிப்பாக என்ன செய்திருக்கும், மோதி இருக்கும் பாருங்க. ஆனால் ஆபிரகாம் கவலைப்படவில்லை என்பது அவருடைய வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, தெரியுது. பாருங்க, நாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் ஆபிரகாம் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் அந்த இடத்திற்கு சென்று நாங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்கிறார். பாருங்க, அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆபிரகாம் மனசில் என்ன என்ன சொல்லியிருந்திருக்கணும், நாங்கள் இருவரும் போயிட்டு நான் மட்டும் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால்
ஆபிரகாமோட உள்ளத்தில் ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன நிச்சயம்? நானும் பிள்ளையாண்டானும் போவோம், போயிட்டு பலியிட்டு நாங்கள் 2 பேருமே திரும்ப வந்துடும் அப்படிங்கிறார். காரணம் என்ன? தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய உள்ளத்தில் கர்த்தர் மேல் பாரத்தை எப்படி வைப்பது, எப்படி தொடர்ந்து பாரத்தை வைத்த பிறகும் அந்த பதில் வரும் வரைக்கும் எப்படி அந்த கவலைப்படாமல் தொடர்ந்து கவலையிலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் எப்படி நிலைத்திருப்பது, இதை குறித்த ஒரு வெளிச்சம் பெற்ற ஆளாக ஆபிரகாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவதாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கோடு அந்த பலியிட போகும் அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் கர்த்தர் சொன்ன கட்டளை குறித்த அந்த காரியத்தை குறித்த பாரத்தை கர்த்தர் மேலே வச்சிட்டார் அப்படிங்கிறது இவரோட வார்த்தைகள்லேருந்து நமக்கு தெரியுது. பாருங்கள், ஆதியாகமம் 22:8 அதுக்கு முந்தின வசனத்தில் ஈசாக்கு கேட்குறார், பலியிடுவதற்கு ஆடு எங்கே அப்படின்னு கேட்குறாரு ஈசாக்கு. கேட்ட உடனே பாருங்க, இப்பொழுது ஆபிரகாம் பதில் சொல்கிறாரு. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிற நிலை. பாருங்கள், இங்கே ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த கட்டளையை கொடுத்தவுடன் அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் அந்த காரியத்தை குறித்த பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கிறதை, அதை வைத்து விட்டு தான் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதை அவரோட வார்த்தைகள்லேருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. பாருங்கள், அவர் சொல்லுகிறாரு, தேவன் தம்முடைய பலிக்கான ஆட்டுக்குட்டி என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். அந்த பார்த்து கொள்வார்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதுதான் அந்த கர்த்தர் மேலே என்ன செய்கிறது? பாரத்தை வைக்கிறது. பாருங்கள், அப்போது அது எப்படி நடக்கும்னு அவருக்கு தெரியலை, எல்லா காரியமும் அவருக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் தன்னுடைய மனதை, கவலை, தன்னுடைய இருதயத்தை நிரப்பாதபடிக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆரம்பத்திலேயே சரி ஈசாக்கை பலியிட சொல்லியிருக்காரு, ஆனாலும் கூட தேவன் ஈசாக்குக்கு பதில் பலியிடுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தினால் நிரம்பி அந்த காரியத்தை குறித்த பாரத்தை என்ன பண்ணிடுறாரு? கர்த்தர் மேல் வச்சிடறாரு. பாருங்க, வச்சிட்டதுனால தான் பின்பு தன்னோட மகன் அதை குறித்து கேள்வி கேட்கும்போது அவர் தைரியமாக சொல்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் மானே அப்படிங்கிறார் தைரியமாக. அப்போது எப்படி அவர் அந்த வீட்டிலேருந்து புறப்பட்டு பலியிடுவதற்கு 3 நாட்கள் அவர் பயணம் பண்ணியிருந்திருக்காரு. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிட்டாரு. பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அதை பார்த்து கொள்வாருன்னு சொல்லி அந்த 3 நாளும் எப்படி அவர் தன்னோட மனதை அந்த மறுபடியும் கவலைக்குள்ளே போய்விடாதபடி, மறுபடியும் சஞ்சலத்துக்குள்ளே போய்விடாதபடி எப்படி தன்னுடைய இருதயத்தை காத்து கொண்டார் என்று சொல்லி அந்த 3 நாள் அவர் அந்த பயணத்தில் மனதில் என்ன தியானிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லி வேதம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லி தருது. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இப்பொழுது தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 11:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் எபிரேயர் 11:17, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி அந்த 3 நாள் பயணத்தில் அந்த நெஜத்தில் ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியை ஈசாக்குக்கு பதிலாக
தனக்கு தந்து அங்கே பலியிடுவதற்கு தருவது, அந்த அந்த ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எப்படி தன்னுடைய இருதயத்தை அந்த 3 நாள் பயணத்தில் வருகிற மனசஞ்சலத்தின் எண்ணங்கள்ல இருந்து எப்படி ஆபிரகாம் தன்னை காத்து கொண்டார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை சோதித்தவுடன் ஆபிரகாம் இருதயத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சா. என்ன வார்த்தை? ஈசாக்கில் உன் சந்ததி என்ன செய்யும், விளங்கும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்போது ஈசாக்கில் தான் என் சந்ததி விளங்கணும்னா, அப்போ ஈசாக்கு மரித்து போயிட்டா எப்படி சந்ததி உண்டாகும்? உடனே பாருங்க, அவர் அந்த வாக்கு தத்தத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே பலியிடுன்னு சொல்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியலை, ஆனால் அந்த காரியத்தை குறித்த பாரத்தை உண்மையில் வச்சிடறேன், நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கன்னு சொல்லி வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாரு? ஈசாக்கில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. அந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? தியானிக்க ஆரம்பிக்கிறார். 3 நாட்களும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அங்கே நினைவு கூர்ந்துக்கிட்டே தான் மோரியா மலைக்கு போகிறாரு பாருங்க. அந்த 3 நாள் அவர் சிந்திச்சுட்டே இருக்கார். ஈசாக்கில் தானே உன் சந்ததி விளங்குன்னு சொன்னார், அப்போது பலியிடணும்னு சொல்கிறாரு. அப்போனா ஏதோ ஒரு அற்புதம் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது கண்டிப்பாக அப்படின்னு அவர் உள்ளத்தில் தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுது. என்ன வெளிப்பாடு? ஈசாக்கில் உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடினால, தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால, நான் ஈசாக்கை பலியிட்ட பிறகு அவனை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. அந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்க தியானிக்க அடுத்தது தேவன் தனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியும் தருவார் பலியிடுவதற்கு அப்படிங்கிற வெளிப்பாடு என்ன செய்து வருது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தை மனசஞ்சலம், மனதுக்கம், கவலை நுழைந்து விடாதபடிக்கு அந்த 3 நாள் பயணத்தில் தன்னுடைய மனதை எப்படி காத்துக்கொள்கிறாரு? அவர் தன்னுடைய கண்களை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பதிக்கிறார். தேவன் ஈசாக்கை குறித்து அவரிடத்தில் சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தையின் மேலே அவருடைய கண்களை என்ன செய்கிறார்? பதிக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தையின் மேலே பதித்ததுனால அந்த ஈசாக்கை பலியிடும்படி மோரியா மலைக்கு பயணம் செய்த அந்த 3 நாட்களும் அவருடைய மனது பாருங்கள் கவலை பாரத்திலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் நிலைத்திருந்தது பாருங்க. அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்ட நிலையில், அவருடைய இருதயம் சிந்தையும் காத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் மோரியா மலைக்கு கடந்து செல்கிறது நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகள். அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையின் காரியத்தை குறித்து கர்த்தர் மேல் பாரத்தை மேல் வைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க, ஜோம் நீட்டீங்க, ஜபத்தின் மூலம் உங்கள் பாரத்தை கர்த்தரிடத்தில் சொல்லிட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஜப விண்ணப்பமாக கர்த்தரிடத்தில் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போது அந்த ஜபத்துக்கு பதில் வருவதற்கு முன்னாடி சில கால இடைவேளை என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ அந்த கால இடைவேளையில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம உட்காந்துக்கிட்டு ஐயோ நீ எத்தனை நாள் ஆகுது, ஐயோ 1 நாள் ஆகிட்டே, 2 நாள் ஆகிட்டே, ஐயோ 3 நாள் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி நாம் காத்திருப்பு காலத்தின் காலங்களை எண்ணாமல் நம்ம என்ன தெரியுமா செய்யணும் தேவ பிள்ளைகளே? கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும்? எண்ணி பார்க்கணும். என்ன வாக்கு தத்தம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்கணும் பாருங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினா. அப்போ நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். ஆஹா, என் ஆண்டவர் இயேசு என்னை விசாரிக்கிறவர், அவர் என்மேல் கரிசனையாக இருக்கிறார். அப்போ அவர் கண்டிப்பாக சொன்னதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் என்ற அந்த சத்தியத்தை யோசித்து பார்க்கணும் பாருங்க. இதை தான் மரியாள் செய்தார். மார்த்தாள் செய்யலாம், மரியாள் செய்தார் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் மரியாளுக்கு அது தெரிந்திருந்தது. தன்னை விசாரிக்கிற இயேசு இப்போ தன்னண்டையில் வந்திருக்கிறார். அதனால் இப்போ நான் போய் என்ன செய்துட்டு இருக்க போகிறதில்ல, பற்பல காரியங்களை குறித்து பாரமடைய போகிறதில்ல. நான் இயேசுவின் பாதத்தில் போய் உட்காந்து அவருடைய வார்த்தையை கேட்டு
நான் என்ன செய்ய போகிறேன், அவர் எப்படி என்னை விசாரிக்கிறவருங்கிறத அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளை இதை தான் நீங்கள் தியானிக்கணும். கர்த்தரை விசாரிக்கிறவர் என்ற சத்தியத்தை தியானிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? சங்கீதம் 55:22 சொல்லுகிறது போல, அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை அவர் தள்ளாட ஒட்டார், உங்களை வெட்கப்பட விடமாட்டார் என்ற சத்தியத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். அந்த ஜபத்துக்கு பதில் பெறு வரைக்கும் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறவர், என்னை தள்ளாட விடமாட்டார், மனுஷன் முன்னாடி தள்ளாட விடமாட்டார், வெட்கப்பட விடமாட்டார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே, அப்போ நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற சத்தியத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும் பாருங்கள். அது தியானிச்சுக்கிட்டே இருக்க என்ன வரும்? வெளிச்சம் வரும், வெளிப்பாடு வரும். எப்படி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்போ என்னுடைய இந்த வியாதியின் சூழ்நிலையில் வெளிப்படும், என் பண கஷ்டத்தின் சூழ்நிலையில் வெளிப்படும், என் கடனின் சூழ்நிலையில் வெளிப்படும் என்ற அந்த விசுவாசம் பிறக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அந்த பணத்தை சந்திக்கப்படுவதை, அந்த வியாதி சோமாவதை, அந்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் நினைச்சு எழும்ப ஆரம்பிக்கும் பாருங்கள். கர்த்தர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற அந்த நிச்சயம் ஆபிரகாமுக்குள்ள பெருகினது போல உங்களுக்குள்ளும் நிச்சயம் பெருகும் பாருங்க. தேவன் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறதை உங்கள் இருதயம் அதை காண ஆரம்பிக்கும் பாருங்க, விசுவாசம் பிறக்கும். அப்போ தேவ பிள்ளைகளே இதை தான் நீங்கள் செய்யணும் பாருங்க. ஜபத்துக்கு பதில் பெறும் அந்த பதில் பெற்றுக்கொள்ளும் வேலை வரைக்கும் நீங்கள் அந்த கர்த்தரோட வாக்கு தத்தங்களை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு விட்டாச்சு, இனி அவர் என்னை ஆதரிப்பார், அவர் என்னை தள்ளாட விடமாட்டார், அவர் என்னை விசாரிக்கிறவர், அதனால் அவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி இந்த வசனங்களை தியானித்து நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட என்னாகும் பாருங்கள். சங்கீதம் 27 சொன்ன வார்த்தை நிறைவேறும் பாருங்கள். சங்கீதம் 27 கடைசி வசனம். சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கு என்ன செய்ய காத்திரு. அப்போ இப்படி காத்திருப்பு காலத்தில் நீங்கள் கர்த்தரோட வார்த்தையை தியானிக்க என்ன ஆகும்னா உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் ஸ்திரப்படும், உங்கள் இருதயம் திடமனதாய் மாறிவிடும். அப்போது நீங்கள் இருதயத்தில் பலப்பட்ட உடனே பாருங்கள், உங்கள் இருதயம் தொடர்ந்து கவலையிலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் வாழுவதற்கான அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிரவேசிச்சிடுறீங்க பாருங்கள். இப்போ உங்கள் இருதயம் கவலையிலிருந்து விடுதலை பெற்ற நிலையில் வாழுவதற்கு பழகி விடுகிறது. அப்போ இப்படி பழகிட்டா எப்பொழுதும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டு சமாதானமாக இருக்க நீங்கள் என்ன செய்வீங்க? கற்றுக்கொண்டு விட்டீங்க. கற்றுக்கொண்டாச்சுன்னா இது உங்கள் வாழ்க்கை முறையாகவே என்ன செய்து மாறிடும். உங்களுக்கு இது வாழ்க்கை முறையாயிட்டனா இதை பிறருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாக என்ன செய்து விடுவீங்க? மாறி விடுவீங்க. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அந்த ஜெபிச்ச அந்த வேளையிலிருந்து ஜெபத்துக்கு பதில் வரும் அந்த கால இடைவேளை காத்திருப்பு காலத்தில் என்ன பண்ணணும்? கர்த்தரோட வாக்கு தத்தத்தை தியானித்து கொண்டிருங்கள். தியானித்து கொண்டிருக்கும் போது உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டு பலப்படும். அப்போ பலப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் கவலையிலிருந்து விடுதலை பெற்ற வாழ்வு முறை உங்கள் வாழ்க்கை முறையாகவே என்ன செய்துவிடும்? மாறிவிடும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து எப்படி நாங்கள் காத்திருப்பு காலத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களே தியானித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவர். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் அதை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. வாக்கு தத்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும், ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வாக்கு தத்த வசனங்களே தியானித்து கொண்டிருக்கட்டும். அவருடைய தழும்புலால் நான் குணமானேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக கிடக்கும், கர்த்தரை தேடுற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை ஆதரிப்பார், என்னை தள்ளாட விடமாட்டார் என்ற வார்த்தைகளை தியானித்து உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு திடமனதாய் மாறி அதன் மூலம் இந்த கவலையிலிருந்து விடுதலை பெற்று வாழுகிற வாழ்வு முறை
அவர்களுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிவிடட்டும் அப்பா. அவர்கள் அப்படி மாறுவது மாத்திரம் இல்லை, அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. அதன் மூலம் எப்பொழுதும் கவலையின் மேல் ஜெயம் பெற்றவர்களாய் உங்களுடைய பிள்ளைகள் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.